ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது மாசிலாமணி குடும்பத்தினர் இவர்களுக்கு இதுவரை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். வீரபாண்டி, சுதா, புஷ்பராஜ், பாலஜோதி, ஃப்ரீடா, வசந்தகுமார், உதயா இவர்களின் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து காத்து வழிநடத்தி மிக சிறப்பான காரியங்களை வாழ்வில் செய்யவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்கி மன்னிப்பாசி பெற்றுக் கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வானாக. ஆமென். தூய
இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலே, வரங்களை வாரி வழங்கும் தூய லூர்தன்னையின் 8ஆம் திருவிழாவில் உம்மை பணியுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ அடியேன், என்னை அனுப்பும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியாய் வாயில் இலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றப்பலி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்கார் யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 102.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர்கள் போதித்ததையே நாங்கள் பறைசாற்றுகிறோம், நீங்களும் நம்புகிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்து நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகி விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். ஒரு நாள் இயேசு கெனசரேத் ஏரிக்கரை நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகு விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகள் ஒன்று சீமோனுடையது, அதில் இயேசு ஏறினார்.
அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்தை கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோன் நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படிய வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படி அவர்கள் செய்து பெருந்தெல்லாம் மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளை மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோன் நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவா என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்து விட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய பாதுகாவலை வரங்களை வாரி வழங்கும் வடக்கு விஜயநாராயணம் புனித லூர்தனுடைய திருவிழாவின் 8ஆம் நாளிலே நாம் இறைவனை மகிழ்ந்து போற்றி கொண்டிருக்கோம். மிக சிறப்பான விதத்தில் இன்றைய வழிபாட்டிற்கான வாசகங்களை நம்முடைய குழந்தைகள் மிக சிறப்பான விதத்தில் வாசித்தார்கள். அவர்கள் வாசிப்பதற்கு ஏற்ற மைக்கு, அற்புதம், சவுண்ட் சர்வீஸ் மிக சிறப்பான விதத்தில் இதற்கான அந்த ஒலி வாங்கியும் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் அருமையான விதத்தில் வாசித்தார்கள். அதற்கு ஏற்றவாறு இந்த ஒலி வாங்கியும் சிறப்பாக ரெண்டுக்கும் சேர்ந்து கைத்தட்டி ஒரு பாராட்டு கொடுப்போம். அன்புக்குள்ளே இன்றைக்கு மிக சிறப்பான நாம் இணைந்து கலை நிகழ்ச்சி கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த இனிய தருணத்திலே இறைவன் நம்மோடு இறைவார்த்தை வழியாக சிறப்பான விதத்தில் பேசுகிறார். இறைவார்த்தை வழியாக பேசுகிற கடவுள் நம் வாழ்வுக்கான ஒரு வெளிச்சத்தையும் தருகிறார். அறைகள் மூடப்பட்ட நிலையில், ஜன்னல்கள் திறக்கப்படாத நிலையிலே நாம் அந்த ஆலய வீட்டிற்குள்ளாக போகிற போது அந்த வீட்டில் என்ன இருப்பது நமக்கு தெரியாது. வீட்டில் ஜன்னல் போட்டிருக்கு, கதவு திறக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கதை திறந்து நம்ம போகிறோம், இருட்டாக இருக்கும். அந்த வீட்டிற்குள்ளாக என்ன இருக்குது என்பதை பெரும்பாலும் தெரியாது. ஜன்னலை திறக்கிற போது அங்கு உள்ள என்ன இருக்கிறது, அழுக்காக இருப்பது, இவையெல்லாம் நன்றாக தெரிகின்றன. அதே போல் நம் உள்ளத்தையும் கிறிஸ்து என்ற ஒளி வருகிற போது உள்ளத்தில் என்ன இருக்கு என்பது தெளிவாக தெரிகிறது. முதல் வாசலில் பார்த்தோம், மிக அருமையாக வாசி கேட்டோம். அங்கே எஸ்ஐயா இறைவாக்கினர் இறைவனுடைய ஒளியை உள்ளே செல்ல அனுபவித்த பிறகு தான் தூய்மையற்றவன், தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து இறை அருளை தனக்குள் வருவதற்கு சிறப்பான விதத்தில் அவர் அனுமதி கொடுக்கிறார். நற்செய்தி வாசகத்தில் மிக சிறப்பான விதத்தில் நாம் வாசி கேட்டோம். அங்கே பேதுரு இறைவனை தன் உள்ளகத்தை கண்டபோது நான் பாவி என உணர்கிறார். அப்போதான் அவருக்கு தெரிய தன் உள்ளத்தில் இருக்கிற மாசுக்கள், அசுத்தங்கள் அனைத்தும் தெரிகின்ற அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நான் பாவி என்கிறார். இறைவன் நமக்குள்ளே வருகிற போது நாம் சிறப்பான விதத்திலே ஒளி உள்ளே வருகிற போது இருளான பகுதியெல்லாம் தெரிகிறது. அந்த இருளான பகுதிகளெல்லாம் தெரிந்த பிறகு நாம் அதற்கான முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் இருள் எல்லாம் ஒளியாக மாறுகிறது. நாம் கண்டுபிடிக்கிற பல நிலைகளில் கண்டுபிடிக்கிறோம், நம்மிடத்தில் இந்த குறை இருக்குது, இந்த பாவம் இருக்குது, இந்த இருள் இருக்குது என்று கண்டுபிடிக்கிறோம். ஆனால் கண்டுபிடித்த பிறகு அதற்கான முயற்சி என்பது பெரும்பாலும் விதான மக்கள் எடுப்பதில்லை. கண்டுபிடிப்பது எல்லோரும் தெரியும், நாம் இந்த குறையோடு இருக்கிறோம், இந்த பாவத்தோடு இருக்கிறோம் என்பது தெரியும். ஆனால் பல மக்கள் அதற்கான முயற்சி எடுக்காமல் இருப்பதன் காரணமாக வெற்றி பெறுவதில்லை. இரண்டாவது வகையான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பாவத்தை என்னால் வெல்லவே முடியாது என்று சொல்லி பாவத்திற்கு சரண்டர் ஆகிவிடுவார்கள், சரணாகதி அடைந்து விடுவார்கள். இந்த பெரிய பாவமாக இருக்கிறது பல நாட்களாக தொட்டு வந்துவிட்டு கொடுக்கிறது. ஆகவே இதை என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி பாவத்திற்கு சரண்டர் ஆகி வாழ்நாள் முழுவதுமே பாவிகளாகவே இருப்பார்கள். முதல் வகையான மக்கள் என்ன செய்கிறார்கள்? முதல் வகையான மக்கள் கண்டுபிடிக்கிறார்கள், கண்டுபிடித்த பிறகு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். இரண்டு வகையான மக்கள் பார்க்கிற போது அவர்கள் இந்த பாவத்தை வெல்வதற்கான சக்தி எனக்கு இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே அந்த பாவத்தில் அப்படியே வாழ்வார்கள். பவுல் சொல்கிறார், கடவுளின் அருள், 2ஆம் வாசகம் அருமையாக வாசி கேட்டோம். 2ஆம் வாசகத்தில் கடவுளின் அருள் எனக்கு பொழியப்பட்டிருக்கு, அந்த அருளை கொண்டு நான் அந்த பாவத்தை வெல்ல முடியும் என்கிறார். ஆக உள்ளே நம் வாழ்க்கையிலும் பார்க்கிற போது நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம்,
கண்டுபிடிச்சிருப்போம், ஆனால் அதற்கான முயற்சி எடுக்காமல் இருப்போம். இது ஒரு வகையான மக்கள். ரெண்டாவது வகையான மக்கள், இது பழக்கமாய் போயிடுச்சு, இது வெல்ல முடியாத ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி செய்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கலாம். இந்த இரண்டு வகையுமே திருத்தப்பட வேண்டியது, இந்த இரண்டுமே சரி செய்யப்பட வேண்டியது. எல்லாவற்றுக்கும் கடவுளுடைய அருள் இருக்கு. அந்த அருள் இருந்தால் கண்டிப்பாக சிறப்பான விதத்தில் வர முடியும். பாருங்கள், அந்த பாவி என்று உணர்ந்த பிறகு பேதுரு ஆண்டவரை மெஸ்ஸியா என்று கண்ட பிறகு அங்கே பார்க்கிற போது மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்கிறது. முதல்ல வலையை தூக்கி போடுறாங்க, இந்த பக்கம் தூக்கி போடுறாங்க, இந்த பக்கம் தூக்கி போடுறாங்க, அந்த பக்கம் தூக்கி போடுறான், இப்படின்னு இந்த பக்கம் தூக்கி போடுறான். மீன் கிடைச்சா? மீன் கிடைக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த ஒளியை அனுமதித்த பிறகு அங்கு பார்க்கிற போது அதிக மீன்பாடு கிடைக்கிறது. அவங்க ஒரு மீன் கிடைக்கிறதுக்கே பெரும்பாடுபட்டாங்க. சைகை காட்டியே ஓடியா ஓடியா ஓடியான்னு சொல்லி விஜயநாராயணத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அப்படி அவ்வளோ பேர் வந்த பிறகு தான் அதை இழுக்க முடிஞ்சு, அந்த போட்டை இழுக்க முடிச்சு. மீனை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு மீனா எங்கள் வீட்டு மீனா அவ்வளோ மீன், அவ்வளோ மீன் எல்லாம் ஃபுல்லாக நிரம்பி வழிகிறது. அந்த அளவுக்கு மீன்கள் மிக நிறைவாக கிடைக்கின்றன. ஆக அன்புக்குள்ளே நமக்குள்ள கிறிஸ்து என்ற ஒளி வரதுக்கு அனுமதித்தோம் என்று சொன்னால் மிக சிறப்பான விதத்தில், பெரிய விதத்தில் நம்முடைய மனது நிரம்பி வலிம்புகிறது. நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பி ததும்புகிறது. நாம் போகிற இடத்துல மிக சிறப்பான விதத்தில் மகிழ்ச்சி மன நிரம்பி ததும்புகிறது. பெருக அளவுத்தில் பெருகிறது, எல்லாமே பெருகிறது. செய்கிற தொழிலாக இருக்கலாம், நாம் எடுக்கிற முயற்சியாக இருக்கலாம், எல்லாமே பெருகுகிறது, எல்லாமே கூடுகிறது. அந்த அளவுக்கு இறைவனுடைய அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். நாம் பெரும்பாலும் அந்த இரண்டு வகையான மக்களில் இருப்போம். கண்டுபிடித்திருப்போம், ஆனால் அதற்கான முயற்சி ஈடுபடாமல் இருப்போம். இனி முடியாது என்று இருப்போம். எல்லா பாவம் செய்துன்னு சொல்லி பலர் டயர்டாக போகிறார்கள். மாற்ற முடியலே, இதை மாற்ற முடியலன்னு சொல்லி களைப்படைந்து விடுகிறார்கள். கடவுள் அந்த பாவத்திற்கான விடுதலை தருவதற்கு அவர் சோர்வடைவதில்லை. நம்முடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் சொல்கிறார்கள், கடவுள் ஒருபோதும் பாவத்தை மன்னிப்பதற்கு சோர்வடைவதில்லை, மனிதர்கள் சோர்வடைகிறார்கள், களைப்படைகிறார்கள். அவன் முக்கிய நாம் சிறப்பான விதத்தில் நம்மை பரிசோதித்து பார்த்து மிக அருமையாக மாறுவதற்கான ஒரு தருணம். பாவம், அந்த பாவத்தை கண்டிப்பாக வெல்ல முடியும். ஆகவே அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். அதற்கான முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் ரொம்ப அதிகமான விதத்திலே நமக்கு வாழ்க்கையிலே அதிக சந்தோஷம், மகிழ்ச்சியும், பெருகி கொண்டிருக்கிற வாழ்வும், நிரம்பி கொண்டிருக்கிற வாழ்வும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு நாம் திருப்பயணமாக வந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய பாதுகாவலி வரங்களை வாரி வழங்கும் புனித லூர்து அன்னையுடைய திருவிழாவில் வந்திருப்பது இதற்கான ஒரு நோக்கமாக இருக்கட்டும், இதை சிந்தனையில் நிறுத்துவதாக இருக்கட்டும், இதற்கு முயற்சி எடுப்பதாக இருக்கட்டும். அப்படி இருக்கிற போது மிக சிறப்பான விதத்திலே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அவரும் வரங்களை வாரி வழங்குகிறார். யாரெல்லாம் அவரை உள்ளே அனுமதிக்கிறார்களோ அவர்களை வரங்களால் அரவணைக்கிறார், வரங்களால் பெருகச் செய்கிறார் நம்முடைய பாதுகாவலி. ஆகவே அன்னையிடத்தில் தொடர்ந்து மன்றாடும். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை நான் சொல்ல தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம், இல்லை என்று சொன்னால் கை கூப்பி அப்படி என்னோடு சேர்ந்து இந்த நம்பிக்கை அறிக்கையில் இணையலாம். விண்ணகத்தை மன்னகத்தை படைத்த எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவில் பிறந்தார். பொந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடு உயிர் எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தல் எல்லாமுள்ள தந்தையாகி கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பொழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஅவை நம்புகிறேன். புனிதரின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமென். காணிக்கை பாடல். ஆற்றல் நிறைந்த
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலை வரங்களை வாரி வழங்கும் தூய லூர்தனையின் 8ஆம் திருவிழாவில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதைகளை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிலையிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றைகளும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகும். ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்த பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை
கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைகூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தை மீட்பளின் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தல். அன்பின் ஆண்டவரே, இந்த திருப்பலியை சிறப்பு செய்கிற மாசில்லாமணி குடும்பத்தினர் மிக சிறப்பான விதத்தில் ஆசீர்வதிக்கிறாங்க. மிக சிறப்பாக ஆலயத்தின் மீது பற்றும் புனிதர் மீது அன்பும் கொண்ட நல்ல ஒரு மனிதர் இவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து இறைவன் தாமே இந்த வருடம் முழுவதுமாக அன்னையின் அருளை கேட்டிருக்கிற இவர் ஆனந்தமாக ஆசீர் பெற்றவராக அருள் நிறைந்தவராக வாழ, குறிப்பாக இந்த ஆண்டு அவர் மனம் விரும்புகிற காரியங்கள் நாம் இறைவன் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பாரார். மேலும் வீரபாண்டி, சுதா, புஷ்பராஜ், பாலஜோதி, ஃப்ரீடா, வசந்தகுமார், உதயா இவர்கள் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும். இவர்கள் மனம் விரும்புகிற காரியம் நிறைவாக கொடுக்கும். இந்த ஆண்டு தீட்டுகிற திட்டங்கள், எடுக்கிற முயற்சிகள் அனைத்து நிறைவாக ஆசீர்வதிக்கும். மங்களகரமான காரியங்கள் கிடைக்கவும், மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கவும், குடும்பத்தில் அனைத்தும் பெருகவும் இறைவன் தாமே உதவி செய்வீராக. இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். ஆண்டவரே, இன்றைக்கு மிக சிறப்பாக உங்களுடைய திரு சந்நிதியை தேடி வந்திருக்கிற இளங்குளத்தை சார்ந்த அன்பு பிள்ளைகளையும் மக்களையும், பத்மநாபபுரத்தை சார்ந்திருக்கிற அன்பு பாசமான மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். உமக்காக உம் அன்னையை மகிமைப்படுத்த, லூர்து அன்னையை பெருமைப்படுத்த, திறமைகளால் அழகுபடுத்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அழகுபடுத்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தால் அலங்கரிக்கிறார். இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவான விதத்திலே பாதுகாப்பீரார். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றர்கள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய், எங்கள் பாதுகாவலியுமான வடக்கு விஜயநாராயணம் வரங்களை வாரி வழங்கும் புனித லூர்தன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அன்புக்குரல் நமக்கு என்ன தேவையோ அதை இப்போது நாம் கேட்க போகிறோம். யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 14 வசனத்திலே, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டால் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம் மனது விரும்புகிற மன்றாட்டை, மனது ஆசைப்படுகிற விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கூக்குரல் எழுப்பி, சத்தம் எழுப்பி, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு பெற்றுக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிறது. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதியும் சமாதானத்தையும் அறிவித்து மகிழ்வோம். இறைவனின் திருச்செம்மறியே, எம்
இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 49. இந்த நாள் திருப்பலியை சிறப்பு செய்ய நமக்கு உதவி செய்த மாசிலாமணி குடும்பத்தினருக்கும், வீரபாண்டி, சுதா, புஷ்பராஜ், பாலஜோதி, ஃப்ரீடா, வசந்தகுமார், உதயா குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்றிகளை கைதட்டி சிறப்பான விதத்தை தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குள் நான் ஏற்கனவே சொன்னது போல் மைக் சவுண்ட் சர்வீஸ் அற்புதம், ரொம்ப நல்லா இருக்குமா. நாளைக்கும் மிக சிறப்பாக செய்கிற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள, நாளைக்கு இதை விட ரொம்ப சிறப்பாக ஒரு கார்லெஸ் மைக்கு வச்சு நீங்கள் சிறப்பாக செய்தர அன்போடு கேட்டுக்கொள்ள அவர் கைதட்டி மீண்டும் ஒருவர் பாராட்டில் தெரிவிப்போம். ஏன்னா சிறப்பாக நம்ம விஜயநாதர் பார்க்கப்போ இந்த ஸ்க்ரீன் போன ஒரு செல்லும் தோஷம் தேவைன்னு சொல்லி நான் நேற்று போகும்போது மனசு நினச்சிட்டே போயிருந்தேன். இன்றைக்கு வரும்போது ஸ்க்ரீன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வந்தபோது ஸ்க்ரீன் இல்லை. அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் உடனே வைக்கலான்னு சொல்லி எதுனாலும் சரி உடனே பண்ணிடலாமான்னு அந்த ஸ்க்ரீனும் வச்சு எனக்கு ஒரு குதிரை வேணும்னு கேட்டேன், குதிரையும் கொடுத்து. எனக்கு ஒரு யானை வேணும்னு கேட்டேன், அவர் யானையும் கொடுத்து. அதன் பிறகு மாதா சிறுவம் இதில் கம்பீரமாக பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னேன். அந்த குதிரையும் மறைச்சி மாதாவையும் சிறப்பாக வச்சு சிறப்பாக செய்திருக்கிறார். நாளைக்கு இதே போல் அவர் செய்தர அற்புதம் சவுண்ட் சர்வீஸ். நம்ம எல்லாமே கேட்கும்போது உடனே செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா. அவருக்கு அந்த கோணம் இருக்குது. அந்த கோணத்துக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். சிறப்பான விதத்தில் நாளை வழிபாடுகள் இதில் இதே மாதிரி பீடங்கள் இதில் வைப்பதற்கு ஒரே ஒரு அந்த டெஸ்க் பெஞ்சு போடணும். மற்ற எல்லா காரியங்களும் சிறப்பாக எடுத்து வைக்க அன்போடு கேட்டுக்கொண்டு உடனடியாக கலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. நம்முடைய ஊரிலிருந்து பத்மநாபபுரத்திலிருந்து இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு வருவாங்க,
அவங்க ரிஸ்க் எடுத்து ரொம்ப சிறப்பான விதத்தில் வந்திருக்கிறாங்க. தாய்மார்கள் நல்ல ஏற்கனவே காலையிலே ஃபுல்லாக வேலை செஞ்சவங்க, எல்லாம் வேலை செஞ்சவங்க எல்லாமே உழைப்பாளிகள், கடுமையான உழைப்பாளிகள். இப்படி வேலை செஞ்சவங்க பெரும் மனதோடு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் இளங்குளம் பிள்ளைகள் இன்னைக்கும் வருவாங்க, நாளைக்கும் வருவாங்க, நாளை கழிச்சும் வருவாங்க. அதுக்கு வருவீங்களோ திருவிழா முடிஞ்சிடும் அதுக்கு ஒரு. அப்போ அப்படி ரொம்ப சிறப்பான பிள்ளைகள் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. ஒரு ஆட்டோவில் 15 பேர் யாருனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிறப்பான பிள்ளைகள். அதுவும் ஆல்டர் பாய்ஸ் மிக சிறப்பான பாட்டு கிளாஸ் அவங்களை இடைப்பட்ட நாட்கள் அழைக்கிறப்போ சிறப்பாக வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கைத்தட்டி பத்மாவர்களுக்கு கைத்தட்டி நம்ம வாழ்க்கைகளை சிறப்பான தெரிவித்து மக்கள் வர வேண்டும் என்று சொன்னால் வரவேற்பு இருந்தால் தான் வர முடியும். பார்த்தீங்களா, வரவேற்பு இருந்தால் வர முடியும். வர சொல்லுங்கள் ஃபாதர், அவங்க வரட்டும், மக்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லி விஜயநாராயண அன்பு மக்கள் மிக சிறப்பான விதத்தில். நம்ம ஊர் சின்ன ஊர் தான், எல்லா ஊர்களிலுமே இளங்குளம் சின்ன ஊர் தான், கொஞ்சம் வீடுகள் தான். மற்ற ஊர்கள் பார்க்கும்போது அதை விட ரொம்ப ரொம்ப சின்ன ஊர். இருந்தாலும் மக்களை வரவேற்பு என்பது எல்லா ஊருக்கும் உரித்த பண்பு. அது விஜயநாராயணம் மிக சிறப்பான விதத்தில் எவ்வளோ மக்கள்லாம் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக வரவேற்று மக்கள் வர வரதான் இந்த ஆலயத்தினுடைய பொலியும் அன்னையினுடைய ஆசை நிறைவாக கிடைக்கும். நீங்கள் கூப்பிடாமல் வர முடியாது பார்த்தீங்களா, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கோம் வாங்க அப்படின்னா வரும். அது மாதிரி சிறப்பாக அந்த மனசு விஜயநாராயணத்தில் உள்ள எல்லா மக்களுடைய மனசுக்காகவும் ஒரு கைத்தட்டி ஒரு பாராட்டி வாழ்த்துக்களை சிறப்பான விதத்தை நாம் கொடுப்போம். உடனடியாக கலைஞர்கள் தொடங்குகின்றன. பத்மநாதபுரத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ஆண்கள் வந்து இந்த பீடத்தை அந்த பக்கம் வைப்பதற்கும் பூக்களை இப்படி வைத்து அழகாக சிறப்பாக வைத்து இந்த மேடையை அலங்கரிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக நிகழ்ச்சி ஆரம்பமானேன். நாங்கள் நிகழ்ச்சி 1 மணி நேரத்தில் விரைவுக்கு வரும். அதன் பிறகு எல்லாரும் வீட்டுக்கு போகணும். ஆகவே நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் இல்லங்களில் சென்று உணவருந்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு வர உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றூர் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாமியா நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மீசும் மீண்டும் பாசமான நினைவூட்டல். இன்று சிறு பிள்ளைகள் விளையாடாமல் இருந்தாங்க, ரொம்ப சத்தம் கேட்கல பார்த்தீங்களா. இதே போல் கண்டிப்பாக நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு ட்ரையல் தான். நாளைக்கு ரொம்ப முக்கியமாக சின்ன பிள்ளைங்க யாரும் விளையாடாமல் விஜயநாராயணத்தை சார்ந்த மக்கள் தான் பார்க்கணும். மற்றவங்களாம் பார்க்க முடியாது பார்த்தீங்களா. நீங்கள் தான் ஏதாவது சத்தம் கேட்டால் அங்கே போய் அமைதியாக இருக்க சொல்லி ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இன்றைக்கு அழகாக பார்த்து கொண்டீர்கள். நாளைக்கு மிக மிக முக்கியமானது. சாத்தாங்குளம் பெரிய ஃபார் வராங்க. அவங்க வந்து மார்க் போடுவாங்க. மார்க் போட்டுட்டு விஜயநாராயணத்துக்கு எத்தனை மார்க்குன்னு சொல்லி ஆயிரத்தை கொண்டு கொடுப்பாங்க. இத்தனை மார்க்கு விஜயநாராயணத்துக்கு கிடைச்சிருக்கு. நீ நம்ம 100க்கு 100 வாங்கணுமா, 100க்கு 50 வாங்கணுமா? நீங்கள் சொல்லாங்க, விஜயநாராயணன் சொல்லுங்கள். 100க்கு 100 வாங்கின பார்த்தீங்களா. இங்கே வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து மார்க் போடுவாங்க. இந்த அம்மா பேசாமல் இருந்தாங்க, இதுக்கு 100 போட்டுருவோம். கொஞ்சம் திருமணமாக இருந்துச்சு, 90ன்னு குறைச்சிடக்கூடாது. சரிங்களா. அப்போ அதுக்கு ஏற்றாலும் ரொம்ப சிறப்பாக சின்ன பிள்ளைங்கள பேசாமல் வைக்கிறது அது முதல்ல. அதன் பிறகு முக்கியமாக நாளைக்கு என்ன நடக்குது, நமக்கு சப்பரை பவுனி இருக்குது. அன்னையினுடைய புதுமை உணவு இருக்குது. அப்போ சப்பரை பவுனிக்கு ஏற்கனவே முன்கூட்டியே இதில் சப்பரத்தை விட்டு எல்லா டெக்கரேஷன் எல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணிடுங்க. இங்கே வரும்போது ரெடி பண்ணக்கூடாது. வரும்போது கரெக்டாக 6:30க்கு வந்தால் எல்லாரும் கையை கும்பிட்டு ஜெபிக்க தான் இருக்குன்னு திரும்ப அங்கங்கே யாரும் ஓடக்கூடாது. முன்னக்கூட்டியே ரெடி பண்ணிடணும். மனசிலாச்சோ? மனசிலாச்சு? பார்த்தீங்களா. அப்போ முதல்ல முன்னக்கூட்டியே தயார் பண்ணி நீங்கள் 4 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். சப்பரத்தை எடுத்து அதுக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வச்சிடணும். அதெல்லாம் தயார் பண்ணிடணும். அதன் பிறகு இந்த பக்கம் இருந்து வழக்கமாக ஒரு குரூப் பேசுவாங்க பார்த்துருங்க. அந்த குரூப்பை கண்ட்ரோல் பண்ணக்கு ஒரு ஆள் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டுருங்க. இங்கே ஏன்னா இங்கே பண்ணால் யாரும் இங்கே ஃபாதர் வைக்க பேசுகிறாங்க சொன்னால் போன வருஷம்லாம் யாருப்பா
சத்தம் இல்லாமல் போட சொல்லுது, ஏன் சத்தம் போட்டு நடக்க அப்படின்னு என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. இது வருஷம் நடக்குது, வருஷம் நடக்குது, அதனால் இந்த வருஷம் நடக்கக்கூடாது. பேசுங்க, விடிய விடிய பேசுங்க. எப்போ பேசணும்? வழிபாடு முடிந்தவர். ஏன்னா புதுசாக வரப்பாது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் பேசினா அந்த பாய் ரொம்ப கோபப்படுவாங்க. நாளைக்கு வராங்களா ரொம்ப கோபப்படுவாங்க, இப்படி ரொம்ப கோபப்படுவாங்க. ஏதாவது வழிபாடு ஏதாவது இருந்தால் ரொம்ப கோபப்படுவாங்க. அதனால் எதுவுமே சத்தமே கேட்டக்கூடாது, இந்த சத்தமே கேட்டக்கூடாது. பூசை முடிஞ்ச பிறகு அந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு எவ்வளோ நாளும் பேசலாம், எவ்வளோ நாளும் பேசலாம். நான் வருஷம் பார்த்துட்டு இருக்கேன், அதில் ஒரு குறிப்பு இருந்து பேசிகிட்டே இருக்கும் போதுருங்க, சத்தம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இது செய்யும்போது ஏதாவது சத்தம் பண்ணால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? அதில் பூசையில் வழிபாட்டில் நல்லா இருக்காது. அங்கேயும் பேசக்கூடாது, இங்கேயும் பேசக்கூடாது, இங்கேயும் பேசக்கூடாது, அங்கேயும் பேசக்கூடாது. ஃபுல்லாக வந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அதை நீங்கள் சிறப்பாக செய்த உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நான் பாசமாக சொல்கிறது இதுக்காக, வழிபாட்டுக்கு வர எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிடணும், எல்லாருமே கடவுளுடைய பிரசன்னத்தில் மூழ்கி போயிடணும். அப்போ அதுக்கு சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு பிப்ரவரி 11ஆம் தேதி 10ஆம் திருவிழா அன்னைக்கு நம்ம மறை மாவட்டத்துக்கு, நம்ம ஏற்கனவே மறை மாவட்டத்துக்கு நம்மளால் ஆன நன்கொடை சொல்லியிருக்கோம், அதை பிரிக்கிறதுக்கு தந்தை வருகிறார்கள். அப்போ அதற்கு ஏற்பாடு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பக்கம் 67.
அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.